நடந்ததை நம்மளால் மாற்ற முடியாது. அதை மாற்றக்கூடிய சக்தி ஆண்டவன் நமக்கு தரலை. அதை திரும்ப திரும்ப சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை கண்டு பயப்படும் போதோ இல்லை கவலைப்படும் போதோ அதுக்காகத்தான் சொல்லப்படுது. ஸோ நம்ம எல்லாருமே மனுஷன்தான், எல்லாருமே தவறு செஞ்சுருப்போம். அதை மைண்டில் போடுங்க. மோஸ்ட்லி இந்த பிரச்சனை நமக்கு அறியாமையினால தான் வருது. அறியாமைனா இப்போ சைக்கிள் ஓட்டுறோம். சைக்கிள் ஓட்டும்போது கீழே விழுந்துட்டோம். ஒரு பக்கத்தில் இருந்த இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சைக்கிள் கூட ஓட்ட தெரில அப்படின்னு சொல்லும்போது நம்ம மைண்ட் என்ன ஆகும்? ஆமாம், நமக்கு ஓட்ட தெரியல அப்படின்னு நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்படி ஸ்டாப் பண்ணுறோம். அதே சில ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பார்த்து, ஏய் சைக்கிள் ஓட்டினா விழத்தாண்டா செய்வோம், விழுந்து விழுந்து நான்லாம் 4 வாட்டி விழுந்திருக்கேன், 5 வாட்டி விழுந்திருக்கேன், நம்ம சைக்கிளில் நான் உடனேவா கற்றுக்க முடியும்? ஓட்டி தான் கற்றுக்க முடியும். விழும்போதும் அப்புறம் 4-5 வாட்டிக்கு அப்புறம் பழகிடும்டா, அதுக்கப்புறம் சரியாக ஓட்டிடுவோம் அப்படின்னு சில பேர் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த அறியாமையிலேருந்து நமக்கு வெளியே வரும். ஓ, அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு தெரியாது, அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓ, எல்லாருமே விழத்தான் செய்வாங்களா? அது மாதிரி தான் லைஃப்பில் இப்போ நமக்கு ஒரு தவறு நடக்குன்னா நமக்கு ஒன்றில் அது மோஸ்ட்லி தெரியாமல் தான் நடக்கும் தவறு. அது திரும்ப திரும்ப சொல்கிறாங்கன்னா நம்மளே அது அறியாமல் தான் பண்ணியிருப்போம். அது சொல்கிறாங்கன்னா நமக்கு திரும்ப கேள்வி கேட்கலாம், நீங்கள் தவறே செஞ்சது இல்லையா? நம்ம வாழ்க்கையில் மனுஷங்க நம்ம மனிதர்கள் தவறு செய்வாங்க. எல்லா மனிதர்களும் தவறு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் சரியாக பண்ண முடியும். நம்ம கடவுள் இல்லைல்ல. ஸோ கேள்வி கேளுங்க, இல்லது கண்டுக்காதீங்க. உங்கள் மைண்டுக்கு தெளிவான இதை கொடுங்க. ஏன்னா ஆமாம், நம்ம மனுஷன் தானே, எல்லாரும் தவறு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிருங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.